compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த வெற்றி இன்னைக்கு நம்மள்தா பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளை மீறி கண்ணில் இருந்து அந்த தண்ணி வரும். கம்யூனிஸ்ட் சரியான நேரத்தில் தோளோட தோல் நின்று தளபதி இந்த அரைனை ஏற வச்சிருக்காங்க. திரும்ப அண்ணன் கொஞ்சம் லேட் பண்ணா கூட நம்மளை படபடப்பாக வச்சிருந்தா கூட முதல்ல அதை இங்கிருந்து ஒரு மாற்றம் ஏற்படணும்னு அங்கேயே 3 கையெழுத்துகள் போடுறாரு. இது கண்டிப்பா ஒரு இதெல்லாம் நான் 100% எதிர்பார்த்தேன். தளபதி தான் இப்படி தான் இருக்க போறாருன்னு நல்லா தெரியும். அவர் என்ன மாதிரியான அரசியல் கொண்டு போக போறாரு, எந்த வகையில் நம்மளை வழிநடத்த போறாருன்னு இது எதுவுமே தெரியாம ஒரு கூட்டம் அவருக்காக நின்றுச்சு இல்லை. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்து மீண்டும் சந்திக்கும் வரை இல்லை, மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை அதை பதிவு பண்ணாரு பாருங்க. அவருக்கு ரொம்ப ஆசை மக்கள் கூட இருக்குது. ஆதம்சின் நிலையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் குமரன் இணைஞ்சிருக்காங்க. அந்த உள்ள அரங்கத்தில் இருந்தக்கூடிய அந்த வைபை ஃபீல் பண்ணிட்டே வந்திருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம். ஜோசப் விஜய் எனும் நான் அந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நடந்திருக்கு, அந்த அரங்கத்தில் இருந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த ஒரு தருணம்? அது வார்த்தையால் சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் அது பத்தாது. அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு 2.5 வருஷம் சொல்ல முடியாத வழிகள் அது தளபதியை இன்றைக்கி அட்ரஸ் பண்ணார். அவருக்கு எந்த அளவுக்கு அவமானங்கள் இருந்தது, எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது, எந்த அளவுக்கு கேள்வி இருந்தது, அது எல்லாமே நாமளும் ஃபேஸ் பண்ணுற இடத்துல தான் இருந்தோம். அந்த அளவுக்கு இவ்வளவும் கடந்து இந்த வெற்றி இன்றைக்கி நம்மள்தான் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அதான் வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவில் ஒரு பெரிய சந்தோஷம். நம்மளை மீறி கண்ணில் இருந்து அந்த தண்ணி வரும் இல்லையா, இது நம்மளுடைய வெற்றி அப்படின்ற அந்த கண்ணீரை இன்னைக்கு நான் உணர்ந்தேன் பர்சனலாக. இன்னைக்கு இந்த பாஸ் இருக்க வந்தா விஐபி எவ்வளவு கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் அவங்க இன்னைக்கு பெரிய ஆட்கள் இல்லை, இந்த ஒரு பாஸ் தான் அதை நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு தளபதியால் இன்னைக்கு நானும் ஒரு விஐபி ஆயிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப கூடுதல் சந்தோஷம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது காரணம் என்னுடைய அண்ணன் ராஜ்மோகன். அவரும் அமைச்சர் எங்க அண்ணன் அமைச்சர் அவரு கொடுத்த வாய்ப்பு தான். அதனால அவருக்கும் நான் இந்த சமயத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பு. அரங்கம் உள்ள ஒவ்வொருத்தரும் வரும் பொழுதும் நிறைய கட்சிகளும் நிறைய தலைவர்களும் வந்திருந்தாங்க. குறிப்பா ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் இணைஞ்சு உள்ள வந்தது எதிர்பார்த்தீங்களா? அவருக்காக இரவாக ஓடி வந்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். எப்படி இருக்கு இந்த இணைந்த கைகள்? இந்த நாள் இந்த கடந்த ஒரு 5 நாள் இருக்கு இல்லையா, அந்த 5 நாள் ரொம்ப டஃப் டைம். அந்த டைம் எப்படி கடக்க போகிறோம், என்னதான் நடக்க போகுது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அது சொல்ல முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, நிம்மதியே இல்லாமல் நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 120 வந்துருச்சு அப்படின்ற நிலமையில கூட சந்தோஷப்பட முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமா, அந்த மைண்ட் செட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்தே காங்கிரஸ் கூட நின்னாங்க. அது நமக்கு தெரியுது அவங்க தளபதி கூட இனிமே நிக்க போறாங்க, எப்பவுமே நிக்க போறாங்க, மேடையில உறுதி அளிச்சிருக்காங்கன்னு எடுத்து. இன்னும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி சந்தோஷம். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். கம்யூனிஸ்ட் சரியான நேரத்தில் தோளோட தோல் நின்று தளபதி இந்த அரைனை ஏற வச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம திரும்ப கொஞ்சம் லேட் பண்ணா கூட நம்மளை படபடப்பாக வச்சிருந்தா கூட அவருக்கும் நம்ம நன்றி சொல்லிடுவோம். ஓகே. முஸ்லீம் லீகுமே எல்லாமே இணைந்த கைகளாக தான் இவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கம் உருவாகிருக்கு. முதல்ல மெட்டல் டிடெக்டர் வச்சாங்க, பாதுகாப்பு செக்யூரிட்டி கொடுத்தாங்க, அப்புறம் பின்வாங்கினாங்க. இதெல்லாம் மீறி இன்றைக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னே நம்ம கூப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெருமை மிகுந்த நாளாக தான் நம்ம பார்க்க முடியுது. எப்படி இருந்துச்சு அந்த அரங்கம் அவரு அந்த பதவி ஏற்கும் பொழுது? நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, மக்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு புரிஞ்ச ஒரு தலைவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம இவ்வளோ காலமாக எதுக்கு வெயிட் பண்ணோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம். மக்கள் எல்லாமே இந்த ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். பேச்சுக்கு முன்னாடி, ஆளுநருக்கும் முன்னாடி அவர் அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னார். அப்படியே அது அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஓகே, நம்மளை ரசிகர்னு சொல்லிக்கிட்டோம், என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், இது ரசிகர் மனப்பான்மையாக இருக்கட்டும். எங்கள் தலைவன் முதல்ல அதை இங்கிருந்து ஒரு மாற்றம் ஏற்படணும்னு அங்கேயே 3 கையெழுத்துகள் போடுறாரு. இது கண்டிப்பா ஒரு இதெல்லாம் நான் 100% எதிர்பார்த்தேன். தளபதி தான் இப்படி தான் இருக்க போறாருன்னு நல்லா தெரியும். நல்ல மனுஷன். இது ஒரு பேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஒரு தலைவர் ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா சாதாரண நடிகர்கள் ஒரு செகண்ட் இருக்க கேட்டகரி இருக்கவங்கெல்லாம் ஈஸியாக வர முடியும்.
இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ம், ம், ம். இப்போ நம்ம இந்த லெவலில் இருக்கமே, இதை விட்டு அப்படி போனால் அங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. எந்த நம்பிக்கையில் எந்த அடிப்படையில் நம்ம போகலான்ற அந்த பயம் இருக்கும் எல்லாருக்குமே. ரஜினி சாருக்கு இவ்வளோ காலமாக இருந்த பயம் அது. இப்படின்றதுக்குள்ளே அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பார்த்துக்கிறேன், என் மக்களுக்காக நான் வரேன், ஜெயிக்கிறனும் தோக்குறனும் என் மக்களுக்காக நான் வரேன்னு வந்தார்ல, அங்கே தெரியுது அவரோட கட்ஸு, அங்கே தெரியுது அவருடைய உண்மைத்தன்மை. இல்ல அரங்கம் தெறிக்க அந்த சத்தம் காதை கிழிச்சாலும் எல்லாருமே கண் கலங்கின ஒரு தருணமா தான் பார்க்க முடிஞ்சது. விஜய் அவர்களும் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாரு. அங்க இருந்த எல்லாருமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவர் கூட ஒரு 30 வருஷம் பயணிச்சேன். இப்போ நான்லாம் வந்து ரசிகர் கிடையாது. நான் வந்து அவருடைய நிலைப்பாடுகள், அவர் அரசியல் பேச ஆரம்பிச்சு குறிப்பாக சொன்னால் கத்தி படத்துல இருந்தால் நான் அவரோட ஃபாலோவர்ஸு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரியான அரசியல் கொண்டு போக போகிறாரு, எந்த வகையில் நம்மளை வழிநடத்த போகிறாருன்னு இது எதுவுமே தெரியாமல் ஒரு கூட்டம் அவருக்காக நின்றுச்சு இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அந்த பக்கம் பயணிச்சுது இல்லை. இப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்து பல பேர் அதில் எம்எல்ஏவாக்கி அவங்க எல்லாருமே ஒரு பொசிஷன் வரும்போது அவர் ஒரு தாயாக ஒரு ஃபீல் ஒன்று பண்ணுவார்ல, அதை நான் பார்த்தேன் இன்னைக்கு. ஓகே ஓகே. ஒருத்தரும் அப்படி போய் குறிப்பாக நம்ம பிரபு, டாக்டர் பிரபு அவர் வந்து மேடையில் போயிட்டு அவர் மினிஸ்டராக அவர் பதவி இருக்கும்போது அவர் அப்படியே அந்த தாய் போல இருந்தார் பார்க்க. அதுதானே ஒரு தலைவர். எல்லாரும் ரசிச்சாருங்க, சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ரசிச்சாரு, ரசிச்சாரு. ஓகே நம்ம பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒரு இது தெரிஞ்சுது அவருக்கு, அந்த ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்தேன் அவர்கிட்ட. வேற லெவல் அது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் எனக்கு கொடுத்துருந்தார், ரொம்ப அழகா இருந்துச்சு. குறிப்பா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, உள்ள போய் நான் அனலைஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்ட ஒரு தருணமா இருக்கட்டும். கரப்ஷன் வந்து 1% கூட இருக்காது, அப்படி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நொடி எரேஸ் பண்ணிருங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமா ஒரு கண்டிப்போட அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது எப்படி எடுத்துக்கிறது? அது முன்னாடியே இருக்குல்ல ஒரு விஷயம். அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு பணம் தேவையில்லை, யார் பணமும் எனக்கு தேவையில்லை, என்றைக்குமே நான் உங்கள் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்னு ஒரு தலைவன் நினச்சா மட்டும்தான் கீழே இருக்கிறவங்கள அந்த மண்ணிலை கொண்டு வர முடியும். அது முன்னாடியிலேருந்து அவர் சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கே அந்த பணம் ஆசை இல்லை அப்படின்னும் போது விஜய் சாரே சொல்லியிருக்காரு, இங்கே ஒரு 2 ரூபாய் எடுத்தால் அங்கே மேலே 1 ரூபாய் போகுது அப்படின்றது. இப்போ மேலே அந்த 1 ரூபாய் தேவையில்லைன்னும் போது இங்கே எப்படி அதை வாங்குவாங்க? அப்போ அவர் தேவையில்லைன்னு உட்காந்து இருக்கும்போது நீங்கள் வாங்கினா அவர் சும்மா இருப்பாரா? இதுதானே கரப்ஷன் ஃப்ரீ. இப்போ இதுக்கப்புறமே யாராலையும் வாங்க முடியாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும். தலைவன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா அது கீழே இருக்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ அவர் அதை ஒரு பொறுப்பாக பார்க்குறாரு இல்லையா. இன்னைக்கும் இந்த மேடையில் என்ன சொன்னார் அவர், உங்களுக்கான நன்றியை செலுத்துக்கு தான் நான் வந்துருந்தேன், மறுபடியும் அதை அடையாளப்படுத்துறாரு பாருங்க. அப்போ என்ன சொன்னாரோ அந்த பேச்சு இப்போ வரைக்கும் இருக்கு, இனிமேலும் இருக்கும்ன்றது தான் எல்லாரோட நம்பிக்கையுமே. அதனால தானே மக்கள் இவ்வளோ பெருசாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அது அவர் உணர்வார்ல. கோட்டைக்கு போயிட்டாரு, முதல்வர் அந்த அரியணையில் உட்காந்துட்டாரு. நீ அந்த பொறுப்புகள் அப்படின்றது எப்படி, எனக்கு இன்னைக்கு பேசும்பொழுது அந்த ஸ்பீச்சை ரொம்ப ஒரு பெருந்தன்மையோட ஒரு ஸ்பீச்சாக இருந்துச்சு, பொறுப்போட இருந்தது. இனி இப்படிதான் இருக்க போறாரா முதல்வர் வந்து நான் சாமானியம் தான், என்னை நீங்க பார்த்து நீங்க வந்து பெரிய அளவெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னது முதற்கொண்டா இருக்கட்டும். இனி இப்படிதான் இருக்க போறாரா சாமானிய முதல்வர்? ரொம்ப யதார்த்தமா இனி தமிழ்நாட்டில் நாம் இது வரைக்கும் பார்க்காத, எப்படி சொல்லலாம்னா காமராஜரை மட்டும் தள்ளி அப்படி வச்சிருவோம். அவர் வந்து நம்மளா இருந்த ஒரு தலைவர் தான். அதுக்கப்புறம் தலைவர்கள்கிட்ட நம்மளால் நெருங்க முடியல. இவருக்குமே மக்கள்கிட்ட நெருங்கி வரணுன்ற அந்த ஆசை அதிகமாக இருந்தது. ஆனால் இது வரைக்கும் அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லாத பிரச்சனையால் தான் இன்னைக்கு சொன்னார் பாருங்க, மீண்டும் சந்திக்கும் வரை இல்லை, மீண்டும் சந்திக்கும் வரை அதை பதிவு பண்ணார் பாருங்க. அவருக்கு ரொம்ப ஆசை மக்கள் கூட இருக்கிறதுக்கு. இனிமேல் மக்கள் கூடயே இருப்பார். எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கே இருக்க அந்த வார்டு கவுன்சிலருக்கு அது போகிறதுக்கு முன்னாடி தளபதி காத்து போகும். ஓகே, அவர் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுவார். இல்லைன்னா அந்த வேலை நடக்கலன்னா அவர் டைரெக்டாக அட்டாக் பண்ணுவார். யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க. தன் சொந்த கட்சி அது சொன்னார் பாருங்க, தப்பு செய்கிற எண்ணம் இருந்துட்டாலே இன்னையோட அழிச்சிரு. அது எல்லாருக்குமான எச்சரிக்கை. ஏன்னா இப்போ வந்திருக்க எல்லாருமே வந்து புதுசாக அரசியல்வாதிகள், புதுசாக பவர் வந்துருக்குங்க. அந்த பவர் வந்த உடனே நம்ம பவருக்கு வந்துட்டோம், அங்கேயும் முடிச்சிட்டாரு. அதை நம்ம பவருக்கு வந்துட்டோம்னு நினைக்காத ராஜா, பொறுப்புக்கு வந்திருக்கோம். கரெக்ட். அந்த பொறுப்பை மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போகிறீங்க அப்படின்றதான் தெரிவித்திருக்காரு. இன்னும் வரக்கூடிய நாட்களும் அப்படிதான் இருக்க போகுது. நாளைக்கு மீண்டும் மீதி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதவியேற்க போகிறாங்க. நீ ஆட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணணும். இந்த சீட்டோட ஹீட்டு உணர போகிறாரா முதல்வர்? இல்லை, முதல்ல அது வந்து பொறுப்பு தானே.
இந்த சீட் நம்மளை விட்டு போயிடுமான்ற பயம் இருக்கவங்களுக்கு தான் அது ஹீட்டு. சரிங்களா? ம். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சீட்டை பிடிச்சிருக்கோமே, அவ்வளோ வாங்கியிருக்கோமே, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமே, அதுதான் அந்த ஹீட்டு கொடுக்கும். இது மக்களாக பார்த்து நீ உக்கார் ராஜா அப்படின்னு கொடுத்த சீட்டு. ம். அதில் பொறுப்பு மட்டமாக இருக்குமே தவிர ஹீட் இருக்காது. ஓகே. ஹீட்டெல்லாம் சுற்றி தான் இருக்கும். இவர் கொடுக்குற ஹீட்டு சரியா இல்லைன்னா. சிறப்பு. அதை தான் நம்மளும் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதும் பொறுத்து கருத்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி பிரதர். நன்றி நன்றி இன்னும் நேச்சர் சந்திக்கும் நன்றி வணக்கம்.